கவிஞர் மு. மேத்தா. இவருடைய கவிதை நூல்கள் கண்ணீர் பூக்கள், முதல் கவிதை தொகுப்பு, ஊர்வலம், தமிழக அரசு பரிசு, அவர்கள் வருகிறார்கள், நடந்த நாடகங்கள், முகத்துக்கு முகம், கலைஞருக்கு தமிழ் என்று பெயர், கனவு குதிரைகள், காத்திருந்த காற்று, திருவிழாவில் ஒரு திருப்பாடகன், இதயத்தில் நாற்காலி, என் பிள்ளை தமிழ், ஒற்றை தீக்குச்சி, மனிதனை தேடி, ஒரு வானம் இரு சிறகு, மனச்சிறகு, கனவுகளின் கையெழுத்து, கம்பன் கவியரங்கில், என்னுடைய போதி மரங்கள், திருவிழாவில் திருப்பாடல்கள், நந்தவன நாட்கள், ஆகாயத்திற்கு அடுத்த விருந்து, சாகித்ய அகாடமி விருது பெற்றது, நாயகம் ஒரு காவியம், இது கடைசி படைப்பு, காற்றை மிரட்டிய சருகுகள். இவருடைய சிறப்புகள் பார்த்தோம்னா, இவர் எழுதிய நூலான ஆகாயத்துக்கு அடுத்த விடுக்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவரது முதல் கவிதை தொகுப்பு கண்ணீர் பூக்கள். சமூக விமர்சன தோணியில் அமைந்த தேச பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனின் அஞ்சலி என்ற கவிதை மு. மேத்தாவுக்கு புகழ் தேடி தந்த கவிதையாகும். இவருடைய நூல்களில் ஊர்வலம் தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்ற கவிதை நூலாகும். இவரது சோழநிலா என்னும் வரலாற்று நாவல் ஆனந்த விகடனின் நிகழ்த்திய பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெற்றது. கவிஞர் வாலியின் அவதார புருஷன் எழுதுவதற்கு இவருடைய நாவல் நாயகம் ஒரு காவியம் என்கிற நூல்தான் அவதார புருஷன் அவதரிக்க காரணம் என்று வாலி கூறினார். மரபுக்கும் புதுமைக்கும் நான் பாலமாக இருப்பேன் என்று கூறியவர். 1975 அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. மு. மேத்தா இந்தியா இந்திரா 75 எனும் தலைப்பில் நூல் ஒன்றை வெளியிட்டார். தன் பெரும் படைப்பாக எழுத எண்ணியது நாயகம் ஒரு காவியம். சிறந்த கவிதைகளுக்கு அடையாளம் அவை வாசகனின் நினைவில் திரும்ப திரும்ப என்ற வகையில் எழுதப்பட்டதுதான் மு. மேத்தாவின் கவிதைகள் வர வேண்டும் என்கிறார் தமிழண்ணல். கவிதை உலகில் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்து ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இனிமையாக உலாவிக் கொண்டிருந்தவர் மேத்தா என டாக்டர் பொற்கோ குறிப்பிடுகிறார்.